வணக்கம். வாழ்க வளமுடன். கந்தசஷ்டி அன்னைக்கு முருகனுக்காக பிரசாதம் ரெடி பண்ணிகிட்ருக்குறேன். சக்கரை பொங்கல் ரெடி ஆகிட்டு அன்றைக்கி குடும்பத்தோடு எல்லாருமே எதுவுமே சாப்பிடாம முருகனுக்காக விரதம் இருந்தோம் எல்லாருமா சேர்ந்து. அப்புறம் முருகனுக்கு பிடிச்ச சக்கரை பொங்கல் ரெடி பண்ணிவிட்டு விரதத்துக்காக சாம்பார் பச்சடி இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம். அப்புறம் முருகனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச தினை மாவு, தேனும் தினை மாவும் பிசைஞ்சு முருகருக்காக லட்டு பிடிச்சி ரெடி பண்ணி வச்சுட்டு பிரசாதம் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஐயனை போய் கோயிலில் பார்த்து நல்லா சாமி தரிசனம் பார்த்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்து ஃபோட்டோ எல்லாம் க்ளீன் பண்ணதுனால அதுக்கு பூ வச்சு 6 நெய் விளக்கு ஏற்றி வீட்டில் எப்போதும் ஏற்றுற அந்த 6 விளக்கையும் ஏற்றிட்டு அப்பன் முருகனை சாப்பிட வாங்க, பூ பழம் வெத்தலை பாக்கு எல்லாம் வச்சு சாப்பிட வாங்க ஐயா அப்படின்னு அழைச்சிட்டு அவருக்கு பிடிச்ச மாதுளை முத்துக்கள், ரொம்ப ரொம்ப பிடிச்ச தயிர் சாதம். விரதமாக இருக்கும்போதே ஃபஸ்ட்டு தயிர் சாதம் தான் சாமிக்கு வச்சுட்டு சாப்பிட சொல்கிறாங்க. அப்புறம் ரொம்ப பிடிச்ச தேனும் தினைமாவு லட்டு அதையும் வச்சுட்டு சக்கரை பொங்கல். முருகனுக்கு பிடிச்சதே மாதுளை முத்து, சக்கரை பொங்கல், தயிர் சாதம், தேனும் தினைமாவு லட்டு இதுதான் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அப்புறம் விரதத்துக்காக பச்சடி, சாம்பார், சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. விரதத்துக்காக எல்லாத்தையும் இலையில் அப்பனுக்கு சாப்பிட வாங்கன்னு வச்சுட்டு சாம்பிராணி, ஊதுபத்தி, சூடம் எல்லாம் சாமி காட்டிட்டு அப்பனே இந்த உலகத்தில் படைத்த எல்லா உயிர்களுக்கும் பசி பட்னி இல்லாமல் சாப்பாடு எல்லா உயிர்களுக்கும் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாமியை கும்பிட்டுட்டு எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டோம். நல்லதே நினச்சி நல்லதே வேண்டுதாங்க பார்த்தீங்களா. அவங்களோட வேண்டுதல் எல்லாம் நிறைவேறட்டும் முருகா அப்படின்னு சொல்லி விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லாம் நல்ல மனசோடு இருங்கன்னு சொல்லி வேண்டி சாமி கும்பிட்டோம். நம்மளால் என்ன முடிஞ்சதோ அதெல்லாம் செஞ்சு முருகனுக்கு வச்சுட்டு முருகனோட ஸ்லோகமும் சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்டு ஒரு நாள் விரதத்தை நிறைவேற்றிட்டோம். கந்தசஷ்டி அன்னைக்கு எங்கள் குடும்பத்தோடு எல்லாமே என் குழந்தைங்களும் வீட்டுக்காரரும் சேர்ந்து என்னோட இருந்தாங்க விரதம். அப்புறம் எல்லாருக்கும் சாப்பாடு வச்சுட்டு சாப்பிட்டுட்டோம். முருகா எல்லோரும் நல்ல எண்ணங்களோடு நல்லபடியாக சந்தோஷமாக வாழணும். இந்த கந்தசஷ்டி விரதத்தை குடும்பத்தோடு இருக்க வைத்த முருகனுக்கு நன்றி நன்றி நன்றி.